நண்பர்களே, குரு 4க்கான கால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த சூழ்நிலையில வந்து நிறைய பேருக்கு ஒரு ஐயப்பாடு, ஒரு டவுட் இருக்கு. நான் ஒண்ணுமே படிக்கல, எக்ஸாமுக்கு போக வேண்டாமா, நான் சும்மா தமிழ் மட்டும் தான் படிச்சு வச்சிருக்கேன், சும்மா வந்து மேலோட்டமா தான் நான் பார்த்து வச்சிருக்கேன், எக்ஸாமுக்கு போகவா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லார் மனசுலயும் இருக்குது. ஸோ நீங்க போகவா வேண்டாமா, என்ன பண்ணலாம், அடுத்து என்ன யோசிக்கலாம், அடுத்து என்ன எக்ஸாம் வரப்போகுது, இதோட நம்ம கவர்மெண்ட் வேலை போறதே அப்ளை பண்றதே விட்டுலாமா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்வி இருக்கு எல்லாரும் மனசுலயும். அதற்கு தீர்வாகத்தான் இன்றைய காணொலி இருக்க போகுது. நீங்க முதல் தடவை நமது சேனலை பாக்குறவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குரு 4 அது தமிழ்நாடு அளவுல ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையில வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அது டிஎன்பிசி குரு 4 தான். ஆனா எல்லாருமே ஒரு 8000-10,000 வேகன்சி எதிர்பார்த்தோம். ஆனா இந்த ஆண்டு அவங்க அறிவிச்சது வந்து பாத்தீங்கன்னா 3935. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகண்ட், அது எலிஜிபிள் அப்ளிகண்ட் டு ரைட் எக்ஸாம் வந்து எத்தனை பேர் அப்படின்னா 13.89 லட்சம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 14 லட்சம் பேர் வந்து அவங்க வந்து ரெடி டு ரைட் எக்ஸாம். அது இந்த கம்மிங் 12th வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து எழுத போறாங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து ஒரு போஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 353 பேர் வந்து என்ன பண்றாங்க, காம்படிட் ஒரு போஸ்டுக்கு 353 பேர் வந்து போட்டி போட வர்றாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில வந்து நிறைய பேருக்கு வந்து கால் டிக்கெட் இப்பதான் டவுன்லோட் பண்ணி பார்த்துருப்பாங்க. சில பேர் வந்து பாதி படிச்சிருப்பாங்க ஏனாதானே, ஒரு சில பேர் வந்து படிச்சிருக்கவே மாட்டாங்க. சரி எக்ஸாமுக்கு எழுதி போய் பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிற மனநிலை இருப்பீங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் எக்ஸாம் போகவா வேண்டாமா அப்படின்னு கேள்வி வந்து எல்லாரும் மனசுல இருக்கு. நான் ஒண்ணுமே படிக்காதவங்க, அதாவது நம்ம அரசு வேலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல ஒரு தவமா இருந்து ஒரு டெடிக்கேட்டடா பன்மடங்கு உழைப்பை மட்டும் செலுத்தினா மட்டுமே, உழைப்பும் பயிற்சியும் சேர்ந்தா மட்டும்தான் வேலை கிடைக்கும். சரிங்களா? இந்த பணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த முறை அது குரு 4ல கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு வந்தவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4000-5000 பேர் இருப்பாங்க. ஒரு மதிப்பெண்ல வந்து தவற விட்டவங்க ஒரு 4000-5000 பேர் இருப்பாங்க. அப்ப அவங்களுமே இதுக்கு போட்டி போட வருவாங்க. அதுல வந்து ஒரு 4-5 மார்க்ல விட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000-20,000 பேர் இருப்பாங்க. அவங்களும் இதுக்கு வருவாங்க. இது போக புதுசா படிச்சு வரவங்க வருவாங்க. அப்படி பார்த்தாலே டப் காம்படிஷனா வந்து இதுக்கு ஒரு 2 லட்சம் பேர் இருப்பாங்க. டப் காம்படிஷனா வந்து வெறித்தனமா படிச்சு வரவங்களே ஒரு 2 லட்சம் பேர் இருப்பாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஒண்ணுமே படிக்கல, அதான் படிச்சிருக்கேன், ஏதோ பார்த்திருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்குமானா அது எந்த மாதிரி லெவல்ல அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 200 கொஸ்டின் கேட்கிறாங்க. சரிங்களா? 200 கொஸ்டின். அதுல வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க, 200 கொஸ்டின் கேட்கிறாங்க. அதுல வந்து உங்களுக்கு 165 கரெக்டா கண் கூட தெரியுது எனக்கு கரெக்ட் அப்படின்ட்டு. அதுக்கு மேல ஒரு 35 கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? 35 கொஸ்டின் இருக்கு. 35 கொஸ்டின்ல ஒரு 10 கொஸ்டின் வந்து கரெக்டா ஆச்சுன்னா இதுதான் அதிர்ஷ்டங்கிறது. ஏன்னா 175க்கு கன்ஃபார்மா வேலை கிடைக்கும். நீங்க ஒண்ணுமே படிக்கல, சரிங்களா, ஒண்ணுமே படிக்கல, சரிங்களா, உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க படிச்சதை வச்சு உங்க நாலேஜ வச்சு ஒரு 100 கொஸ்டின் போடுறீங்க. சரிங்களா? ஒரு 100 கொஸ்டின் தான் நீங்க போடுறீங்க. மீதி 100 கொஸ்டின் வந்து ரேண்டமா நீங்களா பண்றீங்க. அதுல ஒரு 40 மார்க் வருதுன்னு 100க்கு 40 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் அதிர்ஷ்டமே கிடையாது, இதெல்லாம் குருட்டு அதிர்ஷ்டம். இதனால யாருக்கு எந்த பயனும் கிடையாது. அதிர்ஷ்டம்னா நீங்க 165 எடுத்திருக்கீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 15 மார்க் வருது, ஒரு 10 மார்க் வருது அப்படின்னா தான் அதிர்ஷ்டம். சரிங்களா? இந்த மாதிரி வந்து நான் சும்மாவே படிக்காம போனேன் எனக்கு 100 மார்க் வந்துருச்சு அப்படிங்கறதெல்லாம் அதிர்ஷ்டம் கிடையாது. இதெல்லாம் வந்து வருங்காலத்துல சந்ததிகிட்ட நம்ம இங்க சொல்லிக்கலாம், நானும் குரூப் 4 எழுதுனேன், இந்த மாதிரி கொஞ்சம் படிச்சுதான் வேலைக்கு போயிருப்பேன் அப்படின்னு கதையை எழுதி விட்டுதான் இதெல்லாம் யூஸ் ஆகும். சரிங்களா? அதனால வந்து இன்றைய காலகட்டத்துல கடின உழைப்பும் பயிற்சி இருந்தா மட்டும்தான் வேலை கிடைக்கும். சரிங்களா? சும்மா ஏனோ தானோ இருந்துட்டு நானும் போய் எக்ஸாம் எழுதிட்டு வரவங்களுக்கு இது காலமே கிடையாது. ஸோ உங்க நேரமும் மற்ற செலவினங்கள் தான் ஆகும். சரிங்களா? ஸோ எல்லாமே நான் ப்ரொமோட் பண்றேன், ஏங்க என்ன எக்ஸாம் போற கூட விட மாட்டீங்களா அப்படின்னு நினைக்கலாம். சரி, நான் ஒண்ணுமே படிக்கல, நீங்க போறவங்க என்ன பண்ணுங்கன்னா எப்படி கேட்கிறாங்க அப்படிங்கிறத அதை படிச்சுட்டு வாங்க. நான் படிக்காதவங்க, ஒண்ணுமே படிக்காதவங்க இப்ப வந்து தமிழ்ல ஒரு யூனிட் ஆச்சும் இந்த ஒரு 8 நாள் முடிக்க முடியும். அந்த ஒரு யூனிட் படிச்ச கொஸ்டின் வருதா, நம்ம அந்த அளவுக்குனாச்சும் நம்ம பண்ணிட்டு வரோமா அப்படிங்கிற சூழ்நிலையில எக்ஸாம் போறவங்க போங்க. ஓகேவா? அது
நான் ஒரு யூனிட் படிச்சிருக்கேன், அதாவது ஒரு யூனிட் நல்லா படிச்சிருக்கேன், அதை மட்டும் எழுதி பார்த்துட்டு வரேன், இது வந்து எனக்கு ஒரு பயிற்சியா இருக்கும், இனிமேல் வர்ற காலகட்டத்துல இன்னும் விருத்தனமா படிச்சு வேலை வாங்க நினைக்கிறவங்க போங்க. எல்லாரும் போலயே நம்ம அப்ளை பண்ணிட்டா வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்கான காலம் கிடையாதுங்க. ஸோ நீங்களே உங்களே ஏமாத்திக்கிற செயல் தான், சரிங்களா? அதனால வந்து டைம் 8 நாள் தான் இருக்கு, யாரையுமே வந்து குறைச்சி சொல்லல. அவங்க வேலை கிடைக்கனா அவங்க கடினமா உழைச்சிருக்காங்க, வேலை கிடைக்குது. நீங்க படிக்கல, அதனால உங்களுக்கு வேலை கிடைக்கல, சரிங்களா? இது சிம்பிள் லாஜிக் தான். அப்ப வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஐநாவே அறிவிச்சிருக்கு, வேர்ல்டு பாப்புலேஷன்ல இந்தியா தான் நம்பர் 1. கடந்த 3 ஆண்டுகளாவே நம்ம தான் நம்பர் 1 இருக்கும். ஸோ இன்றைய காலகட்டத்துல எந்த ஒரு நீங்க ஒரு தொழில் பண்ணாலோ பிரைவேட்லயோ ரொம்ப காம்படிஷன், நிறைய பாலிடிக்ஸ் வச்சுதான் அவங்கவுங்க அடிச்சு பிடிச்சி முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து எக்கனாமிக்ஸ் டைம்ல வந்து ஒரு ஆர்டிகிள் படிச்சுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷமா மொபைல் சோசியல் மீடியா இது எதுவுமே தொடாம டெடிக்கேட்டடா படிச்சு வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஒரு 3 வருஷம் தவமா இருந்துதான் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பண்றாங்க. ஏன் நம்ம ஊர்லயே குரூப் 4க்கே ஒரு வருஷம் 2 வருஷம் டெடிக்கேட்டடா இதே மைண்ட்ல இருக்கிறது, இதே சிந்தனையில இருக்கிறது, இது சம்பந்தமா ஆளுகிட்ட பேசுறது, இது சம்பந்தமா பேசுறவங்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்குது. சர்வசாதாரணமா இப்பெல்லாம் யாருக்கும் அவ்வளவு சீக்கிரமா வேலை கிடைச்சது கிடையாது, சரிங்களா? ஸோ இதை வந்து ஒரு இது எடுத்துக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிச்சது மட்டும் தான் கொஸ்டின் கேட்பாங்க, படிச்சுலாம் நம்ம சொந்த ஊர் பக்கத்து தெருவிலே வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் ஏகப்பட்டவங்க இருக்காங்க, சரிங்களா? எவ்வளவோ நார்த் இந்தியன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நம்ம ஸ்டேட்ல வந்து எழுதி நம்ம ஸ்டேட்லயே வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப் 4 அப்படின்ட்டு அதுலயே வச்சுட்டு அப்படியே விட்டுருக்கோம். எஸ்எஸ்சி சிஹெச்எல் போட்டிருக்காங்க, எம்டிஎஸ் போட்டிருக்காங்க, எஸ்எஸ்சி கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் போட்டிருக்காங்க, ரயில்வேலையுமே டெக்னீஷியன் போட்டிருக்காங்க, டிஎன்பிசிலையுமே டெக்னிக்கல் லெவல் போட்டிருக்காங்க. அப்போ வந்து நீங்க எல்லாத்துக்கும் வந்து தயாராகிட்டு இருந்ததுன்னா ஒரு 2-3 ஆண்டுகள்ல நீங்க வேலைவாய்ப்பை பெற முடியும். நான் 6 மாசம் படிச்சேன், 3 மாசத்துலயே எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது எப்பக்குள்ள வந்து யாருமே அப்படி சாதிச்சு காட்டுறது எனக்கு தெரிஞ்சு கிடையாது, சரிங்களா? அப்போ வந்து ஒரு கன்சிஸ்டன்சின்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு விஷயத்த தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்கிறது, சரிங்களா? அப்படியானவர்கள் மட்டும்தான் எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறார்கள். ஸோ அதனால வந்து நீங்க வந்து அரசு வேலை வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்க என்வரான்மெண்ட்டை மாத்திக்கணும், உங்களுடைய ஃபேமிலியோடைய எக்கனாமிக் சுச்சுவேஷனும் உங்களுக்கு ஒத்துழைக்கணும். இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து உங்களோட சேலரி இல்லாம உங்க ஃபேமிலி ரன் ஆவாங்க. உங்களுக்கு 2 வருஷம் நீங்க டெடிக்கேட்டடா படிச்சாலுமே உங்களுக்கு ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிற இருக்கும்போது தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லயும் பார்க்லயும் பூங்காக்களும் எவ்வளவு பேர் உயிரை எடுத்து படிச்சுட்டு வராங்க, சரிங்களா? அதனால வந்து இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்கு மட்டும் இப்ப கால சூழ்நிலை வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கு. அதிர்ஷ்டத்தை நம்பி ஏதோ ஒரு போயிட்டு வந்தோம், ஜாலியா பிக்னிக் போறோம் அப்படிங்கிறதுக்கான வேலை கிடையாது. ஸோ இது வந்து உங்க சந்ததிகள்கிட்ட சொல்லலாம், கட்டுக்கதையா சொல்லலாம், நான் அதெல்லாம் எக்ஸாம் எழுதியிருக்கேன், 1 மார்க்ல போயிடுச்சு, 5 மார்க்ல போயிடுச்சு அப்படின்லாம் கதை விடலாம். ஏன்னா உண்மையா வந்து உழைக்கிறவங்க தான் இதுக்கான காலம், அவங்க தான் அதுக்கான பலனை அறுவடை செய்யறாங்க. ஸோ வெற்றி பெறுங்க, சரிங்களா? ஒண்ணுமே படிக்கலனாச்சும் போய் எழுதுங்க, அது ஒரு படிப்படியா வச்சுட்டு அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி தயாராகணும், எந்த மாதிரி சூழ்நிலாம் மனிதர்கள் வராங்க, அவங்களை எப்படி போட்டி போட போறோம் அப்படிங்கிற ஒரு படிப்படியை கத்துக்கிறதுக்காக கண்டிப்பா போயிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.